துணைத் தலைவர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். பேரூர் வட்டம் டிடிபாளையம் கிராமத்தில் நேற்று இரவு கனமழையுடன் காற்று வீசிய காரணத்தினால் அறுவடை நிலையில் இருந்த வாழைப்பயிர்கள் சுமார் 15,000 மேற்பட்ட வாழைப்பயிர்கள் எங்கள் பகுதியில் சேதமாயிருக்கிறது. இந்த விவசாயிகள் காற்று அதிகமாக இருக்கும் காலத்தில் பாதுகாப்புக்காக வாழையை டொயின் வைத்து கட்டி ஒரு நிரந்தரமாக அதை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அதே போல ஓரங்களில் மூங்கல் அமைத்து அந்த மூங்கலில் வாழைகளை கட்டியும் விழாமல் செய்திருக்கின்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு வாழையை பொறுத்தவரை எங்களுக்கு 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரை எங்களுக்கு செலவாகிறது. ஆனால் நேற்று திடீரென்று சூறாவளி காற்று வீசியதால் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பூமியில் 15,000 வாழைக்கு மேல் சேதமாயிருக்கிறது. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். தமிழக அரசு இது பேரிடர் மேலாண்மையிலிருந்து உரிய இழப்பீடு விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, விழுந்த வாழையை பொறுத்தவரை ஒரு வாழை விழுந்தால் காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் அல்ல, அடுத்த வாழை தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் இன்று 10 வாழை, 20 வாழை, 50 வாழை என்று தொடர்ந்து இந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட அந்த 4-5 ஏக்கரால் பயிர் செய்யப்பட்ட அனைத்து வாழைகளுமே விழக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறதே தவிர, ஒரு வாழை ஓரக்காலில் விழுக ஆரம்பித்தால் மற்ற வாழைகளும் தொடர்ந்து விழ ஆரம்பிக்கும். இதனாலும் விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள். தற்பொழுது அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற பேரிடர் மேலாண்மை நிதி என்பது வாழையை பொறுத்தவரை மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒரு ஹெக்டேருக்கு 17,500 ரூபாய் மட்டும்தான் இழப்பீடாக வழங்குவதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டதாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஒரு வாழைக்கு 6 ரூபாய் என்ற வீதம் தான் தருவதாக அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 6 ரூபாய் என்பது இன்று நாங்கள் ஒரு பயிர் செய்வதற்கு, ஒரு கண் வாங்கி நடுவதற்கு 20 25 ரூபாய் செலவாகிறது. முட்டுவலி செலவு எங்களுக்கு 300 ரூபாய் ஒரு வாழைக்கு ஆகிறது. ஒரு ஆண்டு கால பயிர் 6 ரூபாய் கொடுத்தால் மிக குறைந்த இழப்பீடு. விவசாயிகள் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு உரிய இழப்பீடு ஒரு வாழைக்கு குறைந்தது 500 முதல் 600 வரை பெற்றுத்தர அரசாணையை புதுப்பிக்க, அரசாணை மாற்றியமைக்க நமது மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும். தமிழக அரசு இது பரிசீலிக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.